சேனலில் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட்ஸ் சிம்டம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கு. நிறைய சிம்டம்ஸ் டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டொமக் பெயினையும் ஒயிட் டிஸ்சார்ஜும் இது ரெண்டையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இதில் என்ன டிஃப்ரென்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி லைட் சைடு பெயின் ஸ்டொமக் பெயின் இருக்குது, லெஃப்ட் சைடு ஸ்டொமக் பெயின் இருக்குது, அந்த மாதிரி நிறைய டவுட் சொல்லி இது எதற்கான சிம்டம்ஸ், நான் பீரியட் ஆயிடுவேனா இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, அதுக்காக இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் இருக்கா, அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் இந்த ஸ்டொமக் பெயினும் ஒயிட் டிஸ்சார்ஜும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது ரெண்டோட சிம்டம்ஸும் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், சப்போஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பரித்தல் நடந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், ஸ்டொமக் பெயின் ஆகட்டும், ஹெட்டேக், இதெல்லாம் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்கள் பீரியட் ஆனதில் இருந்து 22 நாட்கள் கழித்து இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு 10 நாட்களுக்கு மேலே சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாகவே பீரியட் ஆனதுலேருந்து 14வது நாள் தான் ஓவலேஷன் நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 1ஆம் தேதி பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்னா 14, 15, 16 இந்த நாட்களில் உங்களுக்கு ஓவலேஷன் இருக்கலாம். ஸோ இந்த நாட்களில் இருந்து 10 நாள் கழித்து உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இன் பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு கருப்பதித்தல் நடந்திருக்கும். அந்த மாதிரி கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு கரு கரெக்டாக பதியலை அப்படிங்கிற பட்சத்தில் பீரியட் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸ்டொமக் பெயின் ஓவலேஷன் டைமில் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு ஸ்டொமக் பெயின் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிற வரைக்குமே லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கருப்பதித்தல் நடைபெறுற சமயத்திலையும் அடிவயிறு வலிக்கும், பின்னாடி ஹிப் அடி இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டொமக் பெயின் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நார்மலாக லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டினியூஸாக லைட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தாங்க முடியாத மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் இருக்கலாம். இந்த கருப்பதித்தல் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஸ்டொமக்கில் தான் நடைபெறுது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டொமக் பெயின் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கருப்பதித்தல் நடைபெறல, உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படின்னா, சப்போஸ் பீரியட் ஆயிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது 1ஆம் தேதி பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அடுத்த 1ஆம் தேதி தான் அடுத்து நீங்கள் பீரியட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு 28, 29 இந்த நாட்கள்ல இருந்தே லைட்டாக அடிவயிறு அதிகமாக வலிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கால் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரியட் சிம்டம்ஸாக எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக ஓவலேஷன் முடிஞ்சு கண்டினியூவாக ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஆகும். லாஸ்ட் பீரியட் டேட்க்கு ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி ஸ்டொமக் பெயின் இருக்கும் பீரியட் டைமில் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா அது பீரியட் ஸ்டொமக் பெயினாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த 2வது விஷயம் ஒயிட் டிஸ்சார்ஜ். ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி நிறைய பேர் நிறைய கேட்டுட்ருக்குறீங்க. எனக்கு மில்கி ஒயிட்டாக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது காமனாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஸோ ஓவலேஷன் டைமில் ஒரு மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓவலேஷன் முடிஞ்சு இம்ப்ளான்டேஷன் டைம்லேயும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டினியூஸாக உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்து கரு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். சப்போஸ் ஓவலேஷன் அப்போ மட்டும் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஒரிஜினல் பிளேஸ் ட்ரை ஆயிடுது, திரும்பவும் பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பீரியட் சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். ஒயிட் டிஸ்சார்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான், எப்படி வேணுனாலும் இருக்கலாம். சிலருக்கு ப்ரௌன் கலரில் அந்த டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிற சமயமாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கிற மாதிரியும் அந்த ஏரியாவில் அரிப்பு இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இமீடியட்டாக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி வேணாலும் இருக்கலாம். மில்கி ஒயிட்டில் இருக்கலாம், எக் ஒயிட்டில் இருக்கலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், ரொம்ப திக்காக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் பீரியட்ஸ் சிம்டம்ஸ்க்கும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ சொன்னது எல்லாமே ஒருத்தர் உடம்பை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த சிம்டம்ஸ் கரெக்டாக இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம், வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்
ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பீரியட் டிலே ஆச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து ஒரு 35 டேஸ்க்கு செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டரை போய் பாருங்கள். டாக்டர் வந்து ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம் டேப்லெட்லாம் தருவாங்க. ஹெல்த்தியாக இருங்க. இன்னும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் இந்த மந்த்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.